الله تعالى وبركاته حمدا وسليا أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. அன்பு சொந்தங்களே, இந்த மன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அநீதம் இழைக்கப்பட்டவர்களின் துவா. அநீதம் இழைக்கப்பட்டவர்களின் துவா எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே அது கபூலாகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்களில் இது குறித்து பேசியிருக்கிறார்கள். அதிலே ஒரு முக்கியமான ஒரு இடம், முஆத் ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்புவார்கள். யமனுக்கு அனுப்பும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான வசியத்துகளில் இதுவும் ஒன்று. இத்ததி தாவத்தல் மக்லூம், அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவை விட்டு நீ அஞ்சிக்கொள், தவிர்த்து இருந்து கொள் என்று சொன்னார்கள். எதற்காக வேண்டி பெருமானார் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்று சொன்னால், பைன்னஹு லைஸத் பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே எந்தவித திரையும் இல்லாமல் அநீதம் இழைக்கப்பட்டவன் செய்த துவா உடனடியாக கபூலாக ஆகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு ஊருக்கு ஒரு மனிதரை, ஆட்சியாளரை, கவர்னரை அனுப்புகிற பெருமானார் எதை வேண்டுமானாலும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஆனால் மிக முக்கியமாக அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவை நீ அஞ்சிக்கொள் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த இடத்திலே நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அநீதம் எப்படியெல்லாம் நடக்கும்? நம்முடைய செயல்பாடுகளின் மூலம் மட்டும் அநீதம் நடப்பதில்லை. ஒரு ஆளுடைய காசையோ பொருளையோ இன்னும் பிற ஏதேனும் ஒன்றை அபகரிப்பது மட்டும் அநீதம் கிடையாது. ஒருவனை காயப்படுத்துகிற வார்த்தையை நாம் உபயோகம் செய்தாலும் அதுவும் அநீதம்தான். ஒருவனை கஷ்டப்படுத்துகிற விதத்தில் நாம் சிரிப்பை வெளிப்படுத்தினாலும் அதுவும் அநீதம்தான். ஒருவனுக்கு இடையூறு தருகிற எண்ணத்தில் எந்த செயல்பாடுகள் எல்லாம் நிகழ்கிறதோ அது எல்லாமுமே அநீதம்தான். அது அனைத்துமே அநீதம்தான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிற பொழுது இப்படி ஒரு வசியத்தை அவர்கள் செய்கிறார்கள். வரலாற்றிலே இதற்கு நிறைய சான்றுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய துவா எந்த அளவிற்கு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு வரலாற்றிலே நிறைய சான்றுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து ஒரு மனிதர் முறையிடுகிறார். கூஃபாவினுடைய ஆட்சியை பற்றி முறையிடுகிறார்கள். நிறைய நபர்கள் முறையிடுகிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவிலே ஆட்சி செய்கிறார்கள். அவருடைய ஆட்சியை குறித்து நிறைய பேர் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள். இது அனைத்தையும் கேட்ட உமர் ரலியல்லாஹு கூஃபாவிற்கு ஒரு குழுவை அனுப்பி அதிலே கள ஆய்வு செய்து வருவதற்காக வேண்டி அனுப்புகிறார்கள். அந்த குழு சென்று ஆய்வு செய்கிறது, கூஃபாவிலே ஆய்வு செய்கிறது. எல்லாரும் சஅத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நல்ல விதமாகத்தான் சொல்கிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அவர்கள் நீதமான ஒரு ஆட்சியாளர், நல்ல விதத்திலே ஆட்சி செய்தார்கள் என்று சொல்கிறார். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும், அபூ சஅதா என்று சொல்லுகிற ஒரே ஒரு நபர் மட்டும் சஅத் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சியை பற்றி குறை சொல்கிறார். இவர் சரியான ஆட்சியை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார். சஅத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நீதிமான் இல்லை என்று குற்றம் சாட்டுகிறார். பெருமானாருடைய வழக்காடு மன்றத்தில் இந்த வழக்கு பேசப்படுகிறது. பெருமானாரிடத்திலே விசாரணைக்கு வரும் பொழுது சஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை, அல்லாஹும்ம இன் கான காதிபன், அல்லாஹ்வே என்னை பற்றி குற்றம் சொன்ன நபர் பொய் சொல்லி இருந்தால் ஃபஅஸிம் பஸரஹு ஃபஅமி பஸரஹு வதவில் உமூரஹு வஅர்ரிதுஹு லில்ஃபிதனி, என்னை பற்றி இவர் சொன்ன செய்தி உண்மையிலேயே அது பொய்யாக இருந்தால் அவருடைய கண் பார்வையை நீ எடுத்து விடு என்று துஆ செய்தார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அவருடைய ஆயுளை அதிகப்படுத்தி விடு,
எதற்கு தெரியுமா? அவர்கள் கஷ்டத்திலே வாழ்வதற்காக வேண்டி, ஃபித்னாவிலே இருப்பதற்காக வேண்டி உடனே அவரை மௌத்தாக்கி விடாதே, அவருடைய ஆயுளை நீ அதிகப்படுத்தி விடு என்று துஆ செய்தார்கள். இந்த துஆ செய்த ஒரு சில நாட்களிலேயே அவருடைய கண் பார்வை பறிபோனது. அபூ சஅதாவுடைய கண் பார்வை பறிபோனது என்று ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே உடனடியாக ஏற்கப்படுகிறது என்பதற்கு இதுபோன்ற நிறைய சான்றுகளை நம்மால் காண முடிகிறது. பெரும்பெரும் சஹாபாக்களே இந்த அளவிற்கு பயந்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய வார்த்தை வாயிலிருந்து வெளியாகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டும், ஒவ்வொரு செயல் குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்கோ ஒரு விதத்தில் யாரோ வருவதற்கு அது அநீதமாக போய்விட்டது என்று சொன்னால் அதனுடைய விளைவு மிகவும் மோசமானதாக இருக்கும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரோடு ஒரு போரில் செல்கிறார்கள். பெருமானாரிடத்திலே சென்று அனுமதி கேட்கிறார்கள். சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக பூர்த்தி செய்து வந்துவிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இங்கே வந்துவிட்டேன் என்று சொல்கிறார்கள். சரி என்று பெருமானாரும் அதை கடந்து செல்கிறார்கள். திடீரென்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய கழுத்திலே இருக்கிற மாலை காணாமல் போகிறது. அந்த மாலையை தேடி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே சொல்லாமலே சென்று விடுகிறார்கள். பெருமானார் வந்த ஒரு இடத்திலே தங்கி இருக்கிறார்கள். வந்த வேலை தங்குவதற்காக வேண்டி உடனே பெருமானார் சென்று விடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து விட்டார்கள் என்ற சிந்தனையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விடுகிறார்கள். கூட்டம் ரொம்ப தூரத்திற்கு போய் விடுகிறது. பின்புதான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வேறொரு இடத்திலே சென்ற பிறகுதான் தெரிகிறது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வரவில்லை. பொதுவாக ஒரு வழக்கம் ஒன்று, போருக்கு பெருமானார் வந்தால் ஒரு கூட்டம் தாண்டி பயணம் செய்த பிறகு அந்த வழியில் விட்டு சென்ற பொருட்களை இன்னொரு கூட்டம் ஒரு நபர்கள் எடுத்து வருவார்கள். அப்படி ஒரு சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் ஸஃப்வான் இப்னு முஅத்தல். அவர்கள் பெருமானார் தங்கி சென்ற இடத்திற்கு வரும்போது ஆயிஷா நாயகி மட்டும் அங்கே இருக்கிறாங்க. ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ஆயிஷா நாயகி அப்படியே கூட்டு வர்றாங்க, பெருமானார்ட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதற்கப்புறம் பெருமானார் மதீனாவுக்கு போயிடுறாங்க. ஆயிஷா நாயகி மதீனாவிற்கு போன பிறகு ஆயிஷா நாயகியை பற்றி நிறைய பேர் கேட்டு பேசி விடுகிறார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களையும் ஸஃப்வான் இப்னு முஅத்தல் அவர்களையும் சேர்த்து வைத்து இட்டுக்கட்டி பேசி விடுகிறார்கள். இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. ரொம்பவும் மனம் உடைந்து போகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த சம்பவம் நடக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வயது 15. 2 பகல் ஒரு இரவு அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இந்த செய்தியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பிள்ளை உம்மஹாத்துல் முஃமினீன். இப்படிப்பட்ட நிலையில் இது குறித்து நீண்ட ஹதீஸ் இது தொடர்ந்து கொண்டே வருகிறது. இந்த ஹதீஸுடைய முடிவு எப்படி முடியும் என்று சொன்னால், அதிலே நிறைய பேர் இட்டுக்கட்டி பேசுவார்கள். குறிப்பாக 4 நபர்கள், ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிஸ்தஹ் இப்னு அஸாஸா ரலியல்லாஹு அவர்கள், ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அவர்கள், இந்த 3 பேரும் முஸ்லிம்கள். இந்த 3 பேரும் இந்த கருத்திலே உடன்பட்டு உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களை இட்டுக்கட்டி பேசி விடுகிறார்கள். உலகத்தில் வாழுகிற காலத்தில் அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று தெரியுமா? இந்த 2 ஆண்களுக்கும் கண் தெரியாமல் போய்விட்டது. உலகத்திலே வாழுகிற காலத்திலே 2 பேரும் சஹாபாக்கள், பெருமானாரோடு வாழ்ந்தவர்கள். பெருமானாருக்காக வேண்டி 60 ஆண்டுகளை அர்ப்பணித்த ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களுக்கு உலகத்திலே வாழுகிற காலத்தில் கண் தெரியாமல் போனது. காரணம், ஒரு பெண்ணை தவறாக இட்டுக்கட்டி பேசினார்கள், அநீதம் செய்தார்கள். எனவே அல்லாஹ் அவருடைய பார்வையை எடுத்து விட்டார். ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்கள் இஸ்திஹாலாவான பெண்மணியாக அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டார். உலகத்தில் வாழுகிற காலத்தில் ஒரு மனிதனுக்கு அநீதம் இழைத்து விட்டால் உலகத்தில் வாழுகிற காலத்திலே அல்லாஹ் அதற்கான தண்டனையை தந்து விடுகிறான். ஏனென்று சொன்னால், அநீதம் இழைப்பது என்பது அல்லாஹ்விடத்திலும் அவருடைய ரசூலிடத்திலும் மிக மோசமான குற்றம். எனவே உலகத்தில் வாழுகிற காலத்திலேயே அதற்கான தண்டனை அல்லாஹ் கொடுத்து விட்டார். அப்ப முனாஃபிகீன்கள் இட்டுக்கட்டி பேசினார்கள். அப்ப அவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே எந்த ஒரு சலுகையும் கொடுக்க மாட்டான். அதனால் தான் அவர்களை உலகத்தின் நல்ல முறையிலே வாழ வைத்து விட்டான். நாளைக்கு மறுமை நாளில் அவர்கள் வரும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தை வைத்திருக்கிறார். எனவேதான்
சஹாபாக்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை கொடுத்து அந்த பாவத்தை மன்னிக்க செய்தான். முனாபிக்கீன்களுக்கு அதை கொடுக்கவில்லை. காரணம், அல்லாஹ் அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே நரகத்தை வைத்திருக்கிறான் என்பதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். அல்லாஹ் தஆலா ஒருபோதும் அநீதக்காரர்களை, அநியாயம் செய்பவர்களை ஒருபோதும் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். நாம் வாழுகிற காலத்தில் யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காமல், அநீதம் இழைக்காமல் வாழுகிற நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.